ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் பஞ்சலிங்கனே நம சிவாய. கங்காதரா சிவ கருணாகரா ஹர ஹர சங்கர நம சிவாய. நேயர்களே, உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணிகண்டனின் பணிவான வணக்கங்கள். பக்தி நேரம். இன்றைய ஆன்மீக தகவல் நான் உங்களுடைய பரிமாறிக்கொள்வது என்னவென்றால், பஞ்சலிங்கங்கள் வழிபாடு. என்னங்க பஞ்சலிங்கங்கள் வழிபாடுன்னு சொல்கிறீங்க திடீர்னு அப்படின்னு சொல்கிறோம். ஆம், நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு, பஞ்சபூதங்களில் வியாபித்திருக்கும் நம் சிவபெருமான் எந்த எந்த தலங்களில் அந்த பஞ்சபூதங்களில் ஒன்றாக ஆலயம் கொண்டு நமக்கு எவ்வாறெல்லாம் அருளை தருகிறார் என்பதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். முதலில் நீர், வாட்டர், ஆங்கிலத்தில் வாட்டர் என்று சொல்வார்கள். இந்த நீர் சம்பந்தப்பட்ட லிங்கம் அப்புலிங்கம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அப்புலிங்கம் திருச்சிக்கு அருகில் ஆலயம் கொண்டுள்ள திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி அம்மனோடு ஆலயம் கொண்டிருக்கும் ஜம்புகேஸ்வரர், ஜம்புகேஸ்வரநாதர் என்ற பெயரோடு சிவபெருமான் நமக்கு அருள் கொடுத்து கொண்டிருக்கிறார். இது எப்படி? அம்பாள் சிவனை காவேரி கரையில் நினைத்து தியானம் செய்யும்போது அம்பாள் தன்னையே மறந்து அப்படியே அந்த சிவலிங்கத்தை செய்கிறாளாம், அப்படியே கையால் அப்படியே. அதுதான் நீரின் லிங்கமாக அப்புலிங்கமாக காவேரி கரையின் அருகிலே ஆலயம் கொண்டுள்ளார் நம்முடைய அப்புலிங்கம். அப்புலிங்கம் என்று அழைக்கப்படும் ஜம்புகேஸ்வரநாதர். இந்த ஜம்புகேஸ்வரநாதர் கிட்ட ஜலதோஷம், அதாவது உங்களுக்கு தீரா ஜலதோஷம், இந்த லங்ஸில் உங்களுக்கு இந்த தண்ணி சேர்ந்துருக்கிறது, அதாவது நீரிழிவு சம்பந்தப்பட்ட நோய், இதெல்லாத்தையும் நீக்க வல்ல சர்வரோக நிவாரணி நம்முடைய ஜம்புகேஸ்வரர். நான் என்ன சொல்கிறேன், இப்போது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய 276 சிவாலயங்கள் இருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தகவலுங்க. நம்முடைய பக்தி நேரத்தை இதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா இது அப்படியே உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க போகிறது. ஸோ எனக்கு அவ்வளோ ஷேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நான் படித்து கொண்டிருப்பதை உங்களிடையே பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் எதுவும் நானாக சொந்தமாகலாம் சொல்லலைங்க. ஏன்னா சொந்தமாக சொல்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் மிகப்பெரிய வேத விற்பனரோ ஒரு பெரிய மேதையெல்லாம் கிடையாது. இன்றும் கற்றது கையளவு கல்லாது உலகளவு என்ற நோக்கிலே அடியேன் இன்னும் நிறைய தேடிக்கொண்டிருக்கிறேன். கடலில் நாம் தேடிக்கொண்டிருக்கும் ஒரு சின்ன முத்தாகத்தான் இன்றும் ஓரளவு நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையிலே. ஏன்னா ஆன்மீகம் அப்பேற்பட்ட பெரிய கடல். சனாதன தர்மம் என்பது வாழ்வாங்கு வாழ்வு வாழையடி வாழையாக நம்முடைய முன்னோர்கள் அதை ஸ்தாபித்தது. அதையெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ஒரு 2 கைக்குள்ளே அடக்கிட முடியாது. அதை அடைக்கவும் முடியாது, அதை ஒழிக்கவும் முடியாது. அதாவது பிக் பாஸில் சொல்லுவாங்க போகிறோம், ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது. அந்த மாதிரி அது சனாதன தர்மத்தின் அப்பேற்பட்ட ஒரு பக்தி நெறியிலே இத்தனை ஆலயங்கள், இத்தனை சிவபெருமானுடைய திருவிளையாடல்கள் அடங்கியிருக்கிறது. மதுரை போங்க, அந்த அவர் நடத்திய அந்த 64 திருவிளையாடல்கள் பற்றியோ ஃபுல்லாக ஒரு திருவிழா நடக்கும். இப்போது இந்த பஞ்சலிங்கத்துக்கு வருவோம். நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள், அதாவது உடம்புல தண்ணி ஜாஸ்தியாக இருக்கும், சில பேருக்கு தண்ணி நிறைய குடிக்கணும்னு சொல்லுவாங்க, நீரிழிவு நோய், சர்க்கரை வியாதி இருக்கும், சில பேருக்கு லங்ஸில் தண்ணி சேர்ந்துருக்கும். இந்த மாதிரி ஒரு அசிரமத்திற்கு உள்ளானவர்கள் ஜம்புகேஸ்வரரை வழிபடுங்கள். சிவனுக்கு உகந்த நாள் என்ன தெரியுமாங்க? திங்கட்கிழமை தாங்க. ஆனால் பிரதோஷம் அன்னைக்கும் சிவபெருமானை நல்லா வழிபடுங்க.
தமிழகத்திலே திருச்சிக்கு அருகில் உள்ளவர்கள் தவறாமல் திருவானைக்காவல் சென்று வழிபடுங்கள். அப்பேற்பட்ட பஞ்சலிங்கத்தில் ஒருவரான பஞ்சபூதங்களில் ஒன்றான நீரின் லிங்கமாக காட்சி தரும் நம்முடைய சிவபெருமான் ஜம்புகேஸ்வரநாதனாக அன்னை அகிலாண்டேஸ்வரி. அகிலாண்டேஸ்வரி யார்? வாராகியோட அம்சமாக அங்கே குடியிருக்கா. வாராகியை பற்றி சொல்ல போகிறோம் உங்களுக்கு. பியூட்டிஃபுல் டாபிக் வந்து கொண்டிருக்கிறது பக்தி நேரத்தில். இன்னும் நம்ம வாராகி செக்மெண்ட்லாம் போவே இல்லை. இன்னும் நம்ம அதை வருகின்ற ஒரு பஞ்சமி நாளில் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா வாராகி பஞ்சமி நாயகி என்று பெயர். திருவானைக்காவலிலே அகிலாண்டேஸ்வரி அன்னையின் ரூபமாக வாராகி அருள் தருகிறாள். அப்பேற்பட்ட அகிலாண்டேஸ்வரி அன்னையோடு சிவபெருமான் ஜம்புகேஸ்வரநாதனாக நமக்கெல்லாம் காட்சி தருகிறார். இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி திங்கட்கிழமை அல்லது பிரதோஷத்தன்று சிவபெருமானை வழிபடுங்கள். ஜம்புகேஸ்வரநாதரை வழிபட நமக்கு இருக்கும் பர்டிகுலர் நோய், நீரிழிவு நோயாக இருக்கட்டும், இந்த வாட்டர் சம்மந்தப்பட்ட நோயாக இருக்கட்டும், லங்ஸில் தண்ணி சேர்ந்து கொஞ்சம் ஃப்ளூயிட் இருக்குது அப்படின்னு டாக்டர் நான் என்ன சொல்கிறேன், மருத்துவர்கிட்ட போகணும். மருத்துவர்கிட்ட போகிறது மட்டும் இல்லாமல் தெய்வ நம்பிக்கையும் வேண்டும். தெய்வத்திலும் நமது வியாதியை நீக்கும் சர்வ வல்லமை உள்ளது. எத்தனை பேருங்க தெரியும்? பிணி தீர்க்கும் பதிகங்கள்னு ஒன்று இருக்குங்க. பலன் தரும் பதிகங்கள், பிணி தீர்க்கும் பதிகங்கள். திருநாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் மாணிக்க வாசகரும் இந்த நால்வரும் பாடிய அத்தனை தேவார திருவாச பதிகங்கள் நிறைய மருத்துவம் சம்பந்தப்பட்டதும் இதில் இருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? கூற்றாயினவாறு விளக்ககிலீர், கூற்றாயினவாறு விளக்ககிலீர், கொடுமை பல செய்தன நானறியேன், ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும், தோற்றாதென்பயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டானத்து ஊரை அம்மானே. திருநாவுக்கரசர் அருளி செய்த இந்த தேவார பதிகம் வரகுண பாண்டியனின் சூளை நோய் தீர்ந்தது. திருநாவுக்கரசர் பாட வரகுண பாண்டியனுக்கு தாங்க முடியாத வயிற்று வலி, சூளை நோய்னா வயிற்று வலி. எவ்வளவோ மருத்துவம் பார்த்தாச்சு, எவ்வளவோ மருந்து சாப்பிட்டாச்சு, ஒன்றும் செல்ஃபி எடுக்கல. திருநாவுக்கரசர் மன்னனுக்கு இப்படி, மக்களை காக்கும் மன்னனுக்கு இப்படி ஒரு வியாதியா? இதோ சிவபெருமானை நோக்கி படகு, இம்மீடியட்டாக உங்களுடைய வயிற்று வலி தீர்ந்துவிடும் சொல்லி இந்த கூற்றாயினவாறு பதிகத்தை பாட வயிற்று வலி அப்படியே பஞ்சா பறந்து போனது. அதுதான் நேர்களே, இறைவனிடம் நாம் வைக்கும் நம்பிக்கையின் அளவுகோல்தான் நம்மை எந்த காலத்திலும் நம்மை நல்ல முறையிலே நம்மை கொண்டு சேர்க்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர். ஞானசம்பந்தர் அருளிய திருநீற்று பதிகம், நீரில்லா நெற்றிப்பாள். ஜுரம் வரும்போது பாருங்கள், வீட்டில் எல்லாரும் கொஞ்சம் இருமா, சிவபெருமான் விபூதி இடுற, எல்லாம் ஏன் இடுறாங்க தெரியுமா? அவ்வளோ சக்தி அந்த திருநீருக்கு. பூசுவது திருநீரு, பேசுவது சிவன் பேரு, ஈசன் துணை வரும்போது இன்னல் நம்மை அணுகாது, பாடுவது தேவாரம் பரமனடி ஆதாரம், தேடுவதும் சேருவதும் தேவனவன் வீடாகும். திருஞான சம்பந்தர் அருளி செய்த திருநீற்று பதிகத்தை பாட உஷ்ண ஜுரம், குளிர் ஜுரம், இந்த இரத்த சம்பந்தப்பட்ட இரத்த அழுத்தமான பிளட் ப்ரெஷர் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், இதெல்லாம் இரத்த அழுத்தம்லாம் குறையும். அத்தனை விஞ்ஞானமும் கலந்திருக்கிறது இந்த விஞ்ஞான தேவார திருவாசக பதிகங்களிலே. டாக்டர்கிட்ட போய் மருந்து ஒண்டி எடுத்துக்கூடாது, மருந்து எடுத்துக்கிறதோட இதையும் கும்பிடணும். அதே மாதிரி நாவுக்கரசர் அருளிய நமது கோளறு பதிகம், கோளறு பதிகம் பாடினீங்கன்னா நவக்கிரக தோஷங்கள் நீங்கும் என்று சொல்கிறார்கள்.
எது? வேயிருதோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தரவி மாசரு திங்கள் கங்கை முடிவேலணிந்தியன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே சொல்கிறார். ஈஸ்வரா, சர்வேஸ்வரா, நான் உங்ககிட்டயே வந்துட்டேன், இந்த நவகிரகங்களே தோஷத்துலேருந்து என்னை விடுவிப்பான்னு ஞானசம்பந்தர் பாடார். ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல என்றும் அடியாரவர்க்கு மிகவே. எந்த தொல்லைகளும் தராமல் இந்த நவகிரகங்கள் அனைவரும் நமது சிவனடியார்கள் பக்தர்களுக்கு என்றும் நல்லதை தரட்டும் என்று ஞானசம்பந்தர் பாடுகிறார். பார்த்தீங்களா? இதை விட நமக்கு லைஃப்பில் என்னங்க ஆகணும்? ஒவ்வொன்றுத்துக்கும் டெக்ஸ்ட் இருக்குங்க. நமக்கு எப்படி எடுக்கிறோம் டாப்பிக்கை நம்ம, அந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ டாபிக் இருக்குது பாருங்கள் நம்மளுடைய ஹிந்து மத சனாதன தர்மத்திலே. அதுதாங்க இந்த சனாதன தர்மத்தின் மகிமையை புரிபவர்களுக்கு, இந்த மகிமையை உணர்ந்தால்தான் இதனுடைய ஹிந்து மதத்தின் அந்த பக்தி கடல் அனைவரும் நீந்தி அதை அமுதை பருக முடியும். இப்போ இந்த ஜம்புகேஸ்வரரை வழிபட இத்தனை விஞ்ஞானங்கள் மருத்துவ ரீதியாக எவ்வளோ இருக்குது பாருங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நிலம், நீர் பார்த்தோம் ஜம்புகேஸ்வரர். அடுத்தது நிலம். நிலம் யார்? ஏகாம்பரேஸ்வரர். காஞ்சிபுரத்திலே அன்னை காமாட்சியோடு ஆலயம் கொண்ட ஏகாம்பரேஸ்வரர். சரி, நிலம் என்னங்க? பஞ்சபூதத்தில் நிலம் ஒன்று. அந்த நிலம் எல்லாருக்கும் என்ன? மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு சின்ன காணி நிலம் வேண்டும், ஒரு சின்ன வீடு, இல்லை ஒரு சின்ன மனை, அதில் நான் சின்னதாக குடிசை வீடு கட்டி நான் வாழணும். எல்லாருக்கும் இதான் ஆசை. ஸோ அப்பேற்பட்ட வீடும் நிலமும் அமைய அந்த ஏகாம்பரநாதனை துதித்து நாம் எல்லாம் அப்பேற்பட்ட ஒரு அருளை பெற்றுடுவோம். இவருக்கும் அதே ஃபார்மேட் தான். பிரதோஷம் திங்கட்கிழமை மறக்காமல் வழிபடுங்கள். இதில் ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? அங்காரக பகவான் செவ்வாய்க்கிழமை கூட நீங்கள் ஏகாம்பரநாதரை வழிபடலாம். ஏன்னா செவ்வாய் அங்காரகன் தான் நிலத்துக்கு அதிபதி. நீங்கள் எந்த வீட்டில் இருக்கணுன்ற செவ்வாய் தான் முடிவு பண்ணுவார். உங்களுடைய ஜாதகத்திலே செவ்வாய் அசுர பலம் பெற்றிருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம் தெரியுமா, அவனுக்கு என்னப்பா 8 வீடு வச்சுருக்கான்பா, வாடகையிலே மனுஷன் பரம்பரையாக அனுபவிக்கிறான் அப்படின்வாங்க. அந்த செவ்வாயின் உச்சம் அவருடைய ஜாதகம் இருந்தால்தான் 8 வீடுலாம் வாங்க முடியும். இல்லைனா ஜஸ்ட் லைக் இதெல்லாம் வாங்க முடியாது. நீங்கள் பாருங்கள், எங்கள் அப்பாவை எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டார். சொந்த வீடு வாங்கினார், ஆனால் இருக்க உள்ள அதுவும் இருக்குது. சொந்த வீடு வாங்கி அதில் இருப்பதற்கும் ஒரு கொடுப்பனை இருக்கிறது. வீடெல்லாம் வாங்குவோம், ஆனால் அந்த வீட்டில் உங்களை இருக்கக்கூடாது. நீங்கள் எங்கேயாவது வெளில ஃபாரினில் போயிருப்பீங்க, நீங்கள் கட்டின சொந்த வீட்டில் உங்களால் இருக்க முடியாது. அப்படி ஒரு ராசி சில பேருக்கு. அப்பேற்பட்ட தடைகள் எல்லாம் விலக அதற்குத்தான் ஒவ்வொரு ஒரு பதிகமும் ஒவ்வொரு ஸ்லோகங்களும் நமக்காக முன்னோர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். எதுக்கு சொல்கிறோம்? சிறப்புருமணியே செவ்வாய் தேவை குறைவில்லாதவாய் குருமுடன் வாழ மங்கள செவ்வாய் மலடி போற்றி அங்காரகனை அன்னைக்கு அங்காரகனை பாடுறோம், முருகனை வழிபடுறோம், ஏகாம்பரநாதரை வழிபடுறோம். எல்லாம் இதுக்கு சின்ன காணி நிலம் வாங்கிறதுக்கு, ஒரு சின்ன மனை கட்டி சின்ன குடிசை கட்டி ஒரு சின்ன வீடாக நம்ம இருக்கணும். ஏகாம்பரநாதரை வழிபட நமக்கு சொந்த வீடு திடமாக அமையும் என்று நம்புங்கள். அதுக்கு உங்கள் வேலையை பற்றி கவலைப்படாதீங்க, வேலை பொசிஷன் பற்றி கவலைப்படாதீங்க. ஆட்டோமேட்டிக்காக வீடு வாங்குகிற யோகம் வந்துன்னா உங்கள் வேலைகள் தானாக உயரும், உங்களுடைய அந்தஸ்தும் வளரும், உங்களுடைய அலுவல் செய்யும் இடத்தில் அழகாக அதுவும் வளரும். இதுதாங்க நம்மளுடைய தாத்பரியம். என்னென்னா, ஒரு ரூட் பாருங்கள், நமக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்த ரூட். நீ ஸ்டக்கப் ஆவானா, உனக்கு வீடு வேணுமா இவரை போய் கும்பிடு, உனக்கு வாகனம் வேணுமா இவரை போய் கும்பிடு, உனக்கு பயமில்லா வாழ்க்கை வேணுமா, தைரியம் வேணுமா இவரை போய் கும்பிடு. எத்தனை கடவுள்கள் இந்து மத புராணத்தில் நம்மை காப்பதற்கு. அப்பேற்பட்ட ஏகாம்பரநாத சுவாமியை பிரதோஷ வேளையிலே திங்கட்கிழமையிலே வழிபட நமக்கு அற்புதமான சொந்த வீடு ராஜாங்கம் அமையும். சொந்த வீடு இருந்தால் நீங்கள் மதிப்பே வேறங்க.
இதை இந்த பழமொழியும் சொல்லுவாங்க, சொந்த வீட்டுக்காரங்க ஒரு வீடு தான், வாடகை வீட்டுக்காரனுக்கு ஊரெல்லாம் வீடு தான் அப்படின்வாங்க. பழமொழி அதற்கு வேணால் இருக்கலாம், ஏன்னா நினச்சா வீடு காலி பண்ணி போயிடலாம். ஆனால் சொந்த வீடு என்பது தான் இறுதி வரை அந்த வீட்டிலிருந்து தான் தன்னுடைய உடல் அந்த வீட்டை விட்டு போக வேண்டும் என்று நிறைய பேர் லட்சியத்தோடு வாழ்வார்கள். சொந்த வீடு என்பது ஒரு கனவு. தன்னுடைய குழந்தை மக்களுக்கு என்ன விட்டு போனான் அவன் குழந்தைக்கு, ஒரு வீடையாவது விட்டு போனான் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு வீடு கூட வச்சுட்டு போய் சேர்ந்துட்டான் மகராசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய மக்களுக்காக அதை நம்ம வச்சுட்டு பசங்களை கெடுக்கணுன்றதுக்கு இல்லை. நம்முடைய மக்கள் நம்ம போயிட்டோன்னா அந்த வீடு இல்லாமல் வேறு இடத்துல போய் கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், இது 3 ரொம்ப அத்தியாவசியம். இது 3 போக தாங்க மற்றதெல்லாம். அதற்கு இந்த உண்ண உணவும் உடுத்த உடையும் இருக்க இடத்திற்கு எந்த விதமான நெருக்கடியும் இல்லாமல் நம் வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இறை வழிபாட்டை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும். இப்போது நம்ம ஜம்புகேஸ்வரர் நீரின் லிங்கமான சிவபெருமானை பார்த்தோம். நிலத்தின் அம்சமான ஏகாம்பரநாதரை பார்த்தோம். இப்போ அடுத்தது நீர், நிலம், காற்று. காளஹஸ்தி திருக்காளஹஸ்திநாதர், ஞானாம்பிகை சமேத திருக்காலத்தி அப்பர். வாயு லிங்கமாக, காற்றின் உருவமாக, பஞ்சபூதத்தில் காற்று மிகவும் முக்கியம். காற்றின் ரூபமாக சுவாசங்க, மூச்சு நின்று போச்சுன்னா தட்ஸ் ஆல். நம்மளுடைய பெயரே என்னங்க, உயிரோடு இருக்கிறவங்க தான் கண்ணை, வீரமணி கண்ணை பாடகர், அது இதெல்லாம். என்னுடைய உயிர் உடம்பு விட்டு போயிடுச்சுன்னா என்ன அடுத்து என்ன கேட்பாங்க? ஓ பாடி எப்போ வருது பாருங்கள். உயிர் போன உடனே உங்களுடைய பேரும் காலி, உங்களுடைய ஐடென்டிட்டியும் காலி. பாடி எப்போ வருதுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்பேற்பட்ட மூச்சு, சுவாசம் சீராக, இந்த வீசிங் சம்பந்தப்பட்ட நோய்கள் உள்ளவர்கள், இந்த லங்ஸு சம்பந்தப்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் திருக்காலத்தி அப்பரை மனதார வேண்டுங்கள். ஞாயிற்றுக்கிழமை போகிறது ரொம்ப உசிதம். ஏன் தெரியுமாங்க? ராகு கேதுனுடைய பரிகார ஸ்தலம் தான் நம்முடைய காளஹஸ்தி. ஞானாம்பிகை, ஞான பிரசன்னாம்பிகை சமேத திருக்காலத்தி அப்பநாதர். நாகதோஷம் உள்ளவர்கள் எல்லாம், ராகு கேது யாருக்கெல்லாம் ரொம்ப பேடாக இருக்கோ அங்கெல்லாம் வழிபட வேண்டிய ஸ்தலம் காளஹஸ்தி. ஏன்னா ராகு கேதுக்கு மோட்சம் கொடுத்த ஸ்தலம் அது. சிவபெருமான் நவக்கிரகங்களை கட்டியாளும் சர்வேஸ்வரன். ஸோ காளஹஸ்தி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு குறிப்பாக 4:30 மணிலேருந்து 6 மணி ராகு காலம் போயிட்டு வாங்க. அதேமாதிரி காளஹஸ்தி ஆந்திரா எல்லையில் இருக்குது. ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தது தான் காளஹஸ்தி. அவ்வளோ தூரம் போக முடியாதவங்க, சாமி பக்கத்தில் தமிழ்நாட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க. திருநாகேஸ்வரம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. அங்கே ராகுவுடைய ஸ்தலம் நாகநாத சுவாமி, அவரை கொண்டு தரிசியுங்கள். அதேமாதிரி கீழ்பெரும்பள்ளம் என்ற இடத்தில் கேது பகவானுடைய பரிகார ஸ்தலம் இருக்குது. என்னங்க இல்லை நம்ம ஆன்மீகத்தில் ஒவ்வொரு தெய்வங்களை பூஜை போட்டு பிரார்த்தனை செய்து குளிரப்படுத்த அப்பேற்பட்ட மகோன்னதமான வழிமுறைகள் இருக்குது. இந்த இடம் போய் பரிகாரம் பண்ணுங்க, நல்லது தானாக நடக்கும்னு ஏங்க நம்ம செய்யக்கூடாது? நல்லது தானுங்க சொல்கிறாங்க, சொல்லுங்கள். இப்போது நம்ம ஒரு வேலை விஷயமாக போகிறோம், கும்பகோணம் போகிறோம். இப்போ நான் சொன்னேன் உங்கள்கிட்ட பக்தி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், டப்புன்னு பக்தி நேரத்தில் சொன்னாங்களேப்பா வசந்த் தொலைக்காட்சியில், சரி போய் பார்த்துட்டு வந்துடும். ஒரு 8 போயிட்டு வந்துடுங்க. ராகு மனசு குளிரும், கேது மனசு குளிரும். சர்ப்பதோஷங்கள், நாகதோஷத்தினால நிறைய நல்லதெல்லாம் நம்ம லைஃப்பில் நடக்கிறது கஷ்டங்க. கல்யாணம் தள்ளி போகும், குழந்தை பிறக்கிறது தள்ளி போகும். இந்த மாதிரி அசௌகரியங்கள்லாம் வாழ்க்கையில் நடக்கவே கூடாது. நடக்காமல் இருக்கிறதுக்கு நம் கர்மவினை அவதிப்பட்டாலும் இந்த மாதிரி பரிகாரம் செய்வதன் மூலம் அந்த கர்மவினைக்கு ஒரு விடை கிடைக்கும். அதுதான் அந்த வழிபாட்டின் ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஒரு பெட்டகம்.
ஸோ இந்த பரிகாரங்களை செய்வதன் மூலம் தெய்வங்களின் மனது குளிரடைந்து தெய்வங்கள் வந்து கிரகத்துக்கு வந்து ஆணையிடும், ஏய் அவன் என்னுடைய பக்தன், உன்னுடைய சேட்டையெல்லாம் அவன்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு தெய்வம் ஆணையிடும். நீ அவனை படுத்ததாக கூட லைட்டாக படுத்து, ரொம்ப அவனை போட்டு இது பண்ணாது. ஏன்னா அவன் என்னை தேடி வந்திருக்கான். ஏனென்றால் பக்தன் தெய்வத்திடம் சரணடைந்தால் பக்தனுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும் என்பது நீதி. ஆகவே இறைவன் என்றும் நம்பிக்கையோடு அவனை தொழுதால் என்றைக்கும் நம் பக்கம் இருப்பான். அதுதான் சொல்கிறது. இந்த பஞ்சலிங்க வழிபாடு ஏன் சொன்னேன்? எல்லாம் தமிழ்நாட்டில் அப்படி இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்தால் கூட உங்கள் ஊரில் கோயில் கொண்டுள்ள சிவபெருமானின் மகிமையை நான் உங்களுக்கு உறக்கச் சொல்கிறேன். நீங்கள் இனிமேலாவது போங்கள், போய் பாருங்கள். திருச்சி மாவட்டத்தில் உள்ளவர்கள் திருவானைக்காவல் போய் கும்பிடுங்கள் ஜம்புகேஸ்வரரை. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருப்பவர்கள் கிட்டக்க இருக்கிறவங்க போய் ஏகாம்பரநாதரை வழிபடுங்கள். உங்களுக்கு சொந்த வீடு அமையணும்னு போய் பிரார்த்தனை செய்யுங்க. அதே மாதிரி காளஹஸ்தி, ஆந்திர தமிழக எல்லையில் கிட்டக்க இருப்பவர்கள் காளஹஸ்தி கோயிலுக்கு சென்று உங்களுடைய நாகதோஷத்தை களைந்தெறியுங்கள், ஞானத்தை மேற்கொள்ளுங்கள், சுவாசம் சம்பந்தப்பட்ட நோயை வெல்லுங்கள். இந்த வீசிங், இந்த லங்ஸ் ப்ராப்ளம், இந்த ப்ரீத்திங் இஷ்யூ இதெல்லாம் போயிடும். திருக்காலத்தி அப்பரை வழிபட. இதில் ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? இந்த 276 சிவாலயங்களிலும் நாயன்மார்கள் பாடி தேவார பதிகம் பாடல் பெற்ற ஸ்தலம் அது. அபிமான ஸ்தலம் தனி. ஃபார் எக்ஸாம்பிள் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர், சைதாப்பேட்டை காரணீஸ்வரர், இதெல்லாம் வந்து பாடல் பெற்ற ஸ்தலம். ஸோ இப்படியாக பஞ்சலிங்க வழிபாட்டிலே நீர், நிலம், காற்று இன்றைக்கி நாம் பார்த்தோம். அடுத்த வாரத்திலே பக்தி நேரத்திலே மீதி இருக்கும் 2 லிங்கங்கள், ஆகாயம், நெருப்பு. ஆகாயம் என்ன? தில்லையம்பல நடராஜன் ஆரூபமாக காட்சி தருகிறார். அதே போன்று ஜோதி பிழம்பாக சிவமே மலையாக, மலையே சிவமாக திருவண்ணாமலையிலே காட்சி தருகிறார். இந்த 2 பஞ்சபூதங்களின் ஆன்மீக விளக்கங்களை அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்கிறேன். என்றென்றும் உங்கள் அன்புடன் வீரமணி கண்ணன்.